ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நாங்கள் இந்த பகுதியிலே நடக்கவிருக்கின்ற 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நடக்கவிருக்கின்ற மாநில மாநாட்டிற்காக இங்கே நம் கொடியேற்ற நிகழ்வை இன்றைக்கு நிகழ்த்தியுள்ளோம். இந்த மாநில மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக 25 ஆண்டுகளை முன்னிறுத்தி இந்த மாநில மாநாடு நடைபெறுகின்றது. வருகிற ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் மத்திய அமைச்சர்களும் மற்றும் இங்கே இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியில் இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர்கள், முக்கிய தலைவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதாக இருக்கின்றார்கள். ஆகவே வருகின்ற 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த மாநாடு இங்கே நடைபெறுகிறது. கரியநாடார் பேட்டி என்ன நடந்த ஆணவ கொலை சரிதான் அப்படின்னு காதலிக்காம இது அவருடைய சொந்த கருத்து நம்ம சொல்ல முடியாது. ஆணவ கொலை என்பது கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு சமூகம், எல்லா சமூகமும் இணக்கமாக போக வேண்டும், ஜாதி மத பேதமின்றி நம்ம அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற காலகட்டத்தை அறிவுறுத்தி கொண்டுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது இன்றைக்கு ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்க காலகட்டங்களில் இந்த மாதிரி ஆணவ கொலையின் மூலமாக கட்சி அரசியல் ரீதியாகவும் மற்றும் சமூக ரீதியாகவும் ஒரு பிளவை உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கின்றது. இந்த நிகழ்வுகளை நாம் அனைவரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அது சொல்லியிருந்தாருன்னா அது அவருடைய சொந்த கருத்து. அதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு ஒன்றும் இல்லை. ஆமாம், இந்த மாதிரி ஆணவ கொலைகள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். அந்த கொலைகளே நடக்கக்கூடாது. அப்போ இதுக்கு இந்த மாதிரி கொலைகள் நடக்கும்போது அதற்கு சரியான ஒரு தீர்வு, அதாவது நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்களுக்கு தக்க தண்டனை உடனடியாக வழங்கப்படுவதன் மூலமாக தான் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ நம்ம நீதித்துறையிலையும் சரி அரசும் சரி உடனடியாக இந்த மாதிரி வழக்குகளை உடனடியாக மிக வேகமாக துரிதமாக குறைந்தது ஒரு 3 மாதத்துக்குள்ளாக இந்த காரியங்களை உடனடியாக எடுத்து அவர்களுக்கு தக்க நீதியை, இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தக்க நீதியும் இதற்கு மாறாக செயல்பட்டவர்களுக்கு தண்டனையும் வழங்குவதன் மூலமாக தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்காமல் இவை அனைத்தையும் நாம் ஒடுக்குகின்ற வண்ணம் செயல்படுத்த முடியும் என்பதை இந்த வேலையில குறிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக மத்திய அமைச்சராக அது நம்ம கூப்பிட்டுருக்கோம். அவங்க இன்னும் யார் வராங்கன்றது இன்னும் எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் நிச்சயமாக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க தான் வருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆமாம், சமூக நீதி சமத்துவ மாநாடுன்ற போது எல்லாரும் இருப்பாங்க. அது இன்னும் ஒரு 10 நாளில் உங்களுக்கு யார் யாருன்றத சொல்லுவோம், யார் யார் இருக்காங்க. சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இன்னும் நாள் இருக்குது. நாங்கள் எங்களுடைய பயணம், அரசியல் பயணத்தை நம்ம தொடர்ந்து செயல்படுவோம். அந்த எலெக்ஷன் வரும்போது யார் யாரோட செயல்படணும் அப்படின்றத தலைமை முடிவு பண்ணும் தலைவர் அவர்கள். ஆமாம், என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கோம். பாஜக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கோம். என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் வரும் சமயத்தில் யார் யாரோட கூட்டணி என்பதை முடிவு செய்யும் தலைமை. அவ்வளோதான். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு தான் இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் போதையில அடிபட்டு இப்போ இளைஞர்கள் இன்றைக்கு அழிகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஏற்கனவே திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல. அது மாதிரி நீட் தேர்வையும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் அதற்கான எந்த முயற்சிகளும் செயல்படுத்தவில்லை. இப்போ சட்ட ஒழுங்கு அப்படின்னு வரும்போது இந்த போதைக்கு அடிமையாகி தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இளைஞர்களை குறிவைத்து இந்த சட்ட ஒழுங்கு, இந்த போதைப் பொருள்கள் இன்றைக்கு வளருகின்ற இளைஞர் சமூகத்தை அழிக்கின்ற ஒரு செயல்பாடுகளை கொண்டு செல்கின்றது. இதுக்கு காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு தெரியாம எங்கெங்க விஷயங்கள் நடக்குதுன்றது அவர்களுக்கு தெரியாம இருக்காது. அப்போ அது தெரிய வரும்போது அவர்களுக்கு அந்த நம்ம லீகலா அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எடுக்கின்ற அந்த அவர்கள் மேல் போடுகின்ற வழக்குகளாக இருக்கட்டும், அதை நீதிமன்றங்களிலே எடுத்துக்கொண்டு செயல்படுகின்ற காரியங்களாக இருக்கட்டும், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
இப்போ நம்ம சாட்சிகள் போடுறாங்க, சாட்சிகளை விசாரிக்கின்ற நீதிமன்றத்தில் வரும்போது அந்த சாட்சிகள் கரெக்டாக அவர்களுடைய பங்குக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை கரெக்டாக சொல்லாமல் இருக்கும்போது அந்த கேஸ் வந்து விடுதலை ஆகின்ற ஒரு தன்மை உடையவதாய் மாறிவிடுகிறது. அப்போ சாட்சிகளும் கரெக்டாக இருக்க வேண்டும். உண்மை சாட்சிகளை, உண்மையான நிகழ்வுகளை கொண்டு பிரதிபலிக்கின்ற ஒரு கேஸாக அதை கொண்டு போக வேண்டும் என்பதுதான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா நிறைய கேஸ் போடப்படுகிறது, ஆனால் எத்தனை கேஸ் இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படுகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த ஆவண கொலைகளே இது வரைக்கும் எத்தனையோ ஆவண கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி ஒரு கொலைகள் நடக்கிறது அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோம்னா, அந்த இன்றைக்கு இருக்கிற அந்த காவல்துறை வந்து இதை வந்து முன்னெடுத்து உடனடியாக கேஸ் ஃபைல் பண்ணுறது எல்லாம் நடக்குது. அப்புறமா போக போக இந்த கேஸின் தன்மை அங்கே வந்து ஏன் அங்கே ஒரு பாதிப்பு ஆகுறதுன்னு புரியல. கடைசியாக நீதிமன்றத்தில் வரும்போது அங்கே நீதிமன்றத்தில் சரியான எடுத்துக்காட்டு இல்லாத காரணத்துக்காக அங்கே எவிடன்ஸ் வந்து சரியாக கொண்டு செல்லப்படாததன் காரணமாக அங்கே வந்து நீதிமன்றத்தில் நமக்கு அந்த கேஸ் தோக்குகின்ற ஒரு வழியாகவும் அங்கே அக்யூஸ்ட் வந்து விடுதலை செய்யப்படுகின்ற ஒரு பாங்கை நாம் பார்க்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை வந்து சிறப்பாக செயல்பட வேண்டியது வந்து அங்கே அரசுக்கும் அங்கே இருக்கின்ற காவல்துறைக்கும் தான் அந்த பங்கு இருக்கிறது. அவர்கள் சிறப்பாக செயல்பட்டால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இது போல ஆவண கொலைகள் நிச்சயமாக நடைபெறாது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். இதற்கு இன்னும் பல சட்டங்கள் வந்து இயற்றப்பட வேண்டும். கடுமையாக இதற்கு சட்டங்கள் இயற்றப்பட்டால் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள், குரோதமான ஒரு நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்காது. இது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறது. லாக்அப் டெத் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம சொல்றது தான். நமக்கு வந்து சட்டம் வந்து லாக்அப்பில் வச்சு அடித்து துன்புறுத்துவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கொடுப்பதில்லை. ஆனால் இந்த சில அரசியல் சூழ்ச்சிகளோ இல்லை அரசியல் பலத்தினாலும் சில விஷயங்கள் வந்து கையெடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட லாக்அப் டெத்து நடைபெறுகிறது வந்து வன்மையாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது. இதற்கு பல போராட்டங்களும் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆக லாக்அப் டெத்து என்பது கண்டிக்க வேண்டிய ஒரு குற்றமாகும். அது இது யாராக இருந்தாலும், அது காவல்துறையாக இருந்தாலும் தனி மனிதனை வந்து துன்புறுத்துவது என்பது அதிகார துஷ்பிரயோகம் தான் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பிஜேபி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வழக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ அவங்க தவிர்த்துட்டு அது வந்து அவங்க கட்சியின் செயல்பாடுகள். இதில் நம்ம வந்து கருத்து சொல்வதில் எந்த விதத்திலும் நியாயமாக இருக்கிறது. தேங்க்யூ.